அஸ்ஸலாமு ஹெல்த்தி குக்கீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் 3. இது வந்து ரொம்ப ஈஸி பண்றது. நம்ம வீட்ல இருக்க பொருள் எல்லா வீட்லயும் இந்த பொருள் இருக்கும். அதுதான் வந்து சத்து மாவு. சரி, எப்படி செஞ்சு பார்க்கலாமா? இப்ப வந்து 1/2 கப் பட்டர் எடுத்துருக்கேன். இந்த பட்டர் வந்து நான் வீட்லயே செஞ்சது. அது எப்படி செய்யணும்னு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப வந்து அன்சால் பட்டர் வந்து 100 கிராம் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை வந்து 1/2 கப், கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 120 கிராம் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்றேன். நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் வந்து 1 கப் வந்து சத்து மாவு, 1/2 கப் வந்து கோதுமை மாவு நல்லா சலிச்சுக்கிறேன். இப்ப வந்து லைட்டா வந்து வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு, கொஞ்சமா வந்து உப்பு. இப்ப எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். லைட்டா வந்து அந்த கோதுமை மாவு டவ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதுல வந்து தண்ணியோ பாலோ தேவைப்படாது. இந்த வெண்ணெயே போதும். உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமா இருக்கு, ரொம்ப கட்டியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைட்டா வந்து 1 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படல. இப்போ வந்து நல்லா சாஃப்டா பண்ண டவ்ல வந்து குட்டி குட்டி பாலா எடுத்துட்டு ரவுண்ட் பண்ணி தட்டி ஃபோர்க்க வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி நான் வந்து ஏர் ஃப்ரையர்ல 15 மினிட்ஸ் வச்சேன். 160 டிகிரில 15 மினிட்ஸ் வச்சேன்னா நல்லா கிரிப்ஸியான பிஸ்கெட் ரெடி. நம்ம பசங்க ஹெல்த் மிக்ஸ்லாம் சாப்பிடலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.